யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 5 வருஷம் சகோதரன் சத்தம் படிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 5 நாம் உலகத்தின் கையில் உணர்ந்து பொய்யாக்கிறேன் என்றார். இவர்களை சொல்லி அவன் தலையிலே திருப்பி உயிரினால் சேர்ந்தாக்கி அந்த சேத்தை குருடைய கண்களுக்கு பூசி போதும் தம்பி 5 தான் படிச்சோம் பரவாயில்ல. ஜோம் பண்ணலாம். இப்போ மகா இருக்கும்ல கத்த 2 மணி நேரத்துக்காக கர்த்தாவே ஸ்தோத்திரம் தட்டுக்கிறோம். நாங்கள் வாசித்த பகுதி எங்களுக்கு ஆட்சிபத்து ஆறும் உதவி செய்யும் ஆரம்பம் முடிவரைக்கின்ற கிருபை தயவு தேவ ஒத்தாசை எங்களுக்கு வந்து நீர் ஆண்டு கொள்ளும் என்ற அந்த குருடனுக்கு எப்படி உங்களுடைய கண்ணில் தயவு கிடைத்ததோ அதே போல் எங்களுக்கும் இந்த கண்ணில் தயவு கிடைக்கும் ஆசீர்வதிக்கப்படுவோம். உண்மை சார்ந்து கொள்வோம். அத்தான கிருபதாரம் உதவி விஷயம் ஆரம்பத்தில் முடிவரைக்கின்ற கிருபை தயவு தேவோத்சாரத்தை தந்து வாயின் வார்த்தைகளாக ஆளுகை செய்ய வருமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்வுடன் பணிபடுத்துவோம் பரமபிதாவே ஆமென். அவர் அப்புறம் போகையில் பிறவி கூடனாய் ஒரு மனுஷனை கண்டார். அப்போது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் கூடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்டார். இயேசு பிரதித்திரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரிகள் இவனத்திலே வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகல் காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரிகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரி செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைய இடத்துல நிறைய அற்புதங்களை அடையாளம் செய்திருக்கிறார். மரித்து போன உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. குருடைய கண் பார்வை கொடுத்துருக்கிறாரு. சப்பானி நடக்க செய்திருக்காரு. இப்படி அநேக அதிசயங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காகவே இதெல்லாம் நடந்திருக்கு. செத்து போன ஒரு ஆசிரியர் உயிரோடு எழுப்பினான்னு சொன்னால் அங்கே ஆண்டருக்கு தெரியுது அந்த குடும்பத்தில் ஒரு அன்பாக இருந்தார். ஆனாலும் 4 நாள் அது தங்குறாரு. அவரை கேள்விப்பட்டு 4 நாள் தங்குறான்னு சொன்னால் அப்போ தேவனுடைய கிரி அங்கே வெளிப்படுவதற்கு ஏதுவாக ஆண்டவர் நிதானமாகிறார். இங்கே சீஷர் சொல்கிறாங்க, அவர் அப்புறம் போகையில் பிறவி கூடனாய் ஒரு மனுஷனை கண்டார். அப்போது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரவி, இவன் கூடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, அவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்டார். இப்படி வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது நிறைய இடத்துல கர்த்தருக்கு பயந்தவருடைய குடும்பத்தில், கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை சார்ந்து கொண்டவருடைய குடும்பத்தில் எப்படி வசனம் வருதுன்னு சொன்னால், 103ஆம் சங்கீதத்தில் ஒரு வார்த்தை வருது. சங்கீதம் 17 வசனம், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தோர் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாக என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. அப்போது இங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு இடத்துல
யாத்ராம் புருஷன் நினைக்கிறேன். அதாவது 1000 தலைமுறை வரைக்கும் இறக்கம் செய்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்து படிக்கலாம். யாத்ராம் புருஷன் ஒரு என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனையை கைக்கூடர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். அப்போது ஆண்டவருடைய வார்த்தைகள் கர்த்தருடைய ஜனங்களாகிய நம்ம மேலும் நம்முடைய பிள்ளைகள் மேலும் நம்ம நிமித்தமாக அப்படி இருக்கிறதாக வசனத்தில் இருக்குது. அதனால தான் சீசர்கள் கேட்குறாங்க, இங்கே இவன் செய்த பாவமா, இவங்களுக்கு பெற்றவர்கள் செய்த பாவமான்னு கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுவதற்காகவே இவன் இப்படி பிறந்தான்னு சொல்கிறார். அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு 4வது வருஷத்தில், பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று. வெளிச்சமாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த யோவான் சுவிசேஷத்தை வெளித்து படிச்சுன்னு வந்தீங்கன்னா, ஒளியாக இருக்கிறேன், வெளிச்சமாக இருக்கிறேன், நிறைய காரியம் வசனத்தில் அப்படி நிறைய இடத்துல சொல்லப்படுது. முதல் 1ஆம் அதிகாரத்துலேருந்து அந்த வார்த்தைகள் வெளிப்படுத்தப்பட்டுருக்குது. அதனால் ஆண்டவர் கர்த்தருடைய ஜனங்களுக்கு அதாவது வியாதியாக இருக்கவங்களுக்கு, பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு சுகம் கொடுப்பதற்காக அநேக அற்புதம் அடையாளங்களை செய்ததாக இந்த வசனத்தில் நம்ம வாசனம் வரோம். 6வது இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருண்டிய கண்கள் மேல் பூசி, நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தமாம். அப்படி அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஒருவன் பார்வை இல்லாத இருக்கிறான், அவன் மேலே ஆண்டவர் மனதுருகி அதை செய்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கிற பரிசேயர் யூதர்கள் நிறைய அங்கே பிரச்சனை பண்ணின்னுக்கிறாங்க. அவங்க இவருக்கு இயேசுநாதர் கடவுள் கிடையாது, அவங்க யோகாவா. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் யோவான் சொல்லி நிறைய இடத்துல 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா, ஆபிரகாமோட நீ பெரியவரோ, மோசேயை குறித்து அவங்க நிறைய சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இவரெல்லாம் என் நாளைக்கான ஆசையாக இருந்தார்கள், என்னை தான் அறிவித்தாங்கன்னு ஆண்டவர் சொல்லி வர்றார். நீங்கள் பழைய ஏற்பாடு புத்தகத்தை எடுத்தோம்னா, புதிய ஏற்பாடில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலக ரட்சிகராக வரப்போகிறது, பாடுபடுகிறது, எல்லாத்தையும் வசனம் தெளிவாக சொல்லும். ஒரு அத்தி மரம் துளிர்விடும், அப்போ வசந்த காலம் சமயமாக இருக்குதுன்னு வசனத்தில் வாசிக்கணும். இதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனுகுலத்தின் ரட்சிப்புக்காக பாடுபட போகிறத பற்றி, நம்மளுடைய ரட்சிப்புக்காக அவர் என்ன செய்ய போகிறாருன்றதெல்லாம் தெளிவாக வசனத்தில் பழைய ஏற்பாடுலேருந்து நிறைய சொல்லின்னு வருது, சொல்லப்பட்டுக்குது. ஆனால் இங்கே சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு 5வது வசனத்தில், பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினக்கூடிய கிரிகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது ராக்காலம் வருது. ஒரு நாளில் இந்த அன்பின் சுவிசேஷம் சொல்ல முடியாது. எங்கே பதவும் அடைக்கப்பட்டு வருது. காரணம் என்னன்னு சொன்னால், இப்பிரபஞ்ச லோகாதிபதி பல இடங்களில் இந்த உலக ஜனங்களை அவன் வசப்படுத்தி வசனம் சொல்லக்கூடாத சில காரியம் இருக்குது. அதை தான் இங்கே சொல்லப்பட்டுக்குது. பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினக்கூடிய கிரிகளை செய்ய வேண்டும், ஒருவனும் செய்யக்கூடாத ராக்காலம், எதையுமே செய்ய முடியாத ஒரு ராக்காலம். ஆனால் ஆண்டவருடைய ஊழியம் ஒரு கதவு அடைக்கப்பட்டால் இன்னொரு கதவு திறக்கப்படும். ஆண்டவருடைய ஊழியத்தை கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. இந்த இஸ்ரவேலருக்கு விரோதமாக இன்றைக்கி எவ்வளோ காரியம் நடக்குது, அதை ஒன்றும் பண்ண முடியல. காரணம் என்னன்னு சொன்னால், அதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு காரியம் ஆண்டவருடைய வசனம் அப்படிக்குது. அதனால் அது வளர்ந்து போயினது. இப்போ அவன் சுகமாகறான், கூட கண்கள் சுகமாயிட்டான். நீ 7வது வசனத்தில், நீ போய் சீலமாம் குளத்தில் கழுவி என்றார். சீலமாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவனுடைய அர்த்தமாம். அப்படி அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். பார்வையடைந்தான். உலகத்தை பார்க்காதவனுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். உலகத்தை இது வரைக்கும் பார்க்கல, ஆனால் இன்றைக்கி பார்வை கிடச்சிது ஆண்டவரால். அவன் பார்வை அடைஞ்சிருக்கான்னு சொன்னால் அது எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட மகிழ்ச்சி அவனுக்கு இருக்கும். ஆனால் அவனை இந்த பரிசேயர் அந்த யூதர்கள் நோண்டி 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 கேட்டுனே வராங்க. 8வது வசனம், அப்போது அயலகத்தாரும் அவன் குடுநாயிருக்கில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் அல்லவா என்றார். சிலர் அவன்தான் என்றார். வேறு சிலர் அவனுடைய சாயலாக இருக்கிறான் என்றார். அவனோ நான் தான் அவன் தைரியமாக சொல்கிறான்.
நான் தான் அவன், அந்த குருடனாக இருந்தவன் தான். ஆனால் இன்றைக்கி காண்கிறேன். யாரால? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமாக இப்பேற்பட்ட காரியம் என் வாழ்க்கையில் நடந்திருக்குது. ஆனால் அவன் சூழ்ச்சியத்தை சொல்கிறான். யாருக்கு? அந்த யூதர்களுக்கு, அந்த பரிசேயருக்கு அவன் சூழ்ச்சியத்தை சொல்கிறான். 31வது வசனத்தில் நீங்கள் பாருங்கள். அதுலேயே பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒரு தேவபக்தனாக இருந்து அவர் சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் என்று சொல்லப்படும். பாவியாக இருக்கிற மனுஷனுக்கு அவர் செவி கொடுக்க மாட்டார். இவங்களுக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கல. இந்த யூதர்களுக்கு, இந்த பரிசேயர்களுக்கு இப்பேற்பட்ட வெளிச்சம் கிடைக்கல. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இப்பேற்பட்ட வெளிச்சம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைச்சிருக்கு. புறஜாதிகளாகிய நமக்கு உலக தோற்றத்துக்கு முன்னே கர்த்தருக்குள்ளே நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இருக்கிறதுனால ஆண்டவர்களே நமக்கு அப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சி. ஆனால் யூதர்களாக இருந்த அவர்களுக்கே அப்பேற்பட்ட பாக்கியம் கிடைக்கல. வசனத்தில் அப்படி தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. 1ஆம் அதிகாரத்தை பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 படிக்கிறேன். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவருமாக உண்டாயிற்று, உலகமோ அவர் அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், ஒரு சொந்தமானவர்களை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்தமானவர்களை யூதர்களே நிறைய பேர் ஆண்டவரை இரட்சகராக அறியலை. நிறைய பேர் அறியலை. இன்றைக்கும் சில யூதர்கள் ஆண்டவரை அறியாத ஜனங்க இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு புறஜாதியான நமக்கு ஆபிரகாம் மூலியமாக ஆண்டவராங்க சொன்னார். ஆபிரகாம் மூலியமாக பெருத்த ஒரு ஆசீர்வாதம் வரும், உன்மூலியமாய் உலகத்தில் பெருத்த ஒரு ஆசீர்வாதம் வரும்னு ஆண்டவன் சொன்னார். ஆனால் சொன்னதன் மூலமாக நம்மளை போட்ட நம்ம போல ஜனங்களுக்கு ஆண்டவராக இயேசுக்கிறது மூலமாக பெரிய ஒரு இரக்கம் கிடச்சிருக்குது, பெரிய தயவு கிடச்சிருக்குது. ஆனால் புறஜாதியான நமக்கு இப்பேற்பட்ட ஒரு காய் கிடச்சிருக்குன்னு சொன்னால் அது யாராலும் ஆண்டவராக இயேசுக்கிறது மூலமாக. புறஜாதிய ஒரு யூதன்னா மதிக்க மாட்டாங்க. அதாவது அப்போ பேதுருவே கேட்குறாங்க பாரு, சீஷர்கள்லாம் அவங்களோட இப்போ புறஜாதியை கூட சாப்பிட்ட, அவங்களோட பழகினேன் இன்னும் பேதுருவே கேட்குறாங்க. ஆனால் ஆண்டு எல்லாரையும் சமமாக அந்த அப்போஸ்தலர் புத்தகத்தில் எல்லாரும் சமமாக எல்லாரும் நேசிக்கிறார் என்று பேதுருக்கு ஆண்டு வெளிப்படுத்திட்டார். வசனத்தின் மூலிமா வெளிப்படுத்தும் பிற்பாடு தான் அவன் அதை செய்கிறான். இதில் 9வது அதிகாரம் 9வது வசனம். சரி 10வது வசனம். அப்போது அவர்கள் அவனை நோக்கி உன் கண்களை எப்படி திறக்கப்பட்டது என்றார். அவன் பிரயுத்தரமாக இயேசு எனப்பட்ட ஒருவர் சேர் உண்டாக்கி என் கண்கள் மேல் பூசி நீ போய் சிலவான் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்று. இயேசு எனப்பட்டவர் வந்து ஒரு சேர் உண்டாக்கி கண்கள் மேல் பூசி நீ சிலவான் குளத்திலே போய் கழுவு என்றார். அப்படியே போய் நான் கழுவி பார்வையிடேன். ஆண்டவர் சொன்னதை அவன் கீழ்ப்படுகிறான், சொல்கிறத செய்கிறான். இந்த சீலவாம் குளத்தில் கழுவுனா சுகமாவான்னு வசனத்தில் இருக்குது. அதனால ஆண்டவர் அந்த வழியாக வராரு. இவன் குருடனாக இருக்கிறான், அவனுக்கு சுகம் கிடைக்குது. அப்போது 13வது வசனம். குருடாய்ந்த அவனை பரிசேயர் இடத்துக்கு கொண்டு போனார்கள். இயேசு சேர் உண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவர் என் கண்கள் மேல் சேர்த்து பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்று சொன்னான். அவனை சும்மா நோண்டி கேட்டுனே இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான நிலைமையில் அவன் ஆண்டவர் இப்படிப்பட்ட சுகத்தை கொடுத்தாருன்னு அவன் தெரிஞ்சு போச்சு. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு தெரியுது. ஆனால் என்னன்னா இந்த யூத குலத்தில் அதை இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று சொன்னாங்கன்னா அவங்க ஜெபாலயத்தை புறம்பாக்கிடுவாங்க. அதனால தான் இதே யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் பாருங்கள். நிக்கோதேம் என்ற ஒரு பரிசேயன் அவனே காலத்தில் வந்து பார்க்குறான். இது யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். இதற்குள்ளே அதிகாரியான நிக்கோதேம் எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் காலத்தில் இயேசுவில் வந்து ரபி நீ தேவனத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னோடு தேவன் இராவிட்டால் நீ இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக உன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாக உனக்கு சொல்கிறேன்.
அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாந்தர பிரவேசத்தை பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு அவனுக்கு பிரேத்திரமாக ஒரு அப்படியே சொல்லின வரும்போது சொல்கிறாரு, இஸ்ரவேலில் போதனாக இருந்தோம், நீ இதை அறியாமல் இருக்கிறாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை கேட்குறேன். அது வருவா 10வது வசனம். இயேசு அவன் நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதனாக இருந்தோம், இவளை அறியாமல் இருக்கிறாயா? மனம் திரும்பாத ஆட்கள் இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க. அதுபோல தான் அவனும் யார் நிக்கோதேமும் ஆண்டவரை அறியலை. அப்போ இயேசுக்கு ஒரு மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அப்போ மறுபிறப்பு எவ்வளோ முக்கியம் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே உறுதிப்படுத்துகிறாரு. அவங்க இஸ்ரவேலில் போதனாக தாங்கிறாங்க, ஆனால் கடவுளை அறியலை. இன்றைக்கி நிறைய இடத்துல அப்படி தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், பெரும்பாலும் ஒரு சபை ஒன்று இருக்குது, செவன்த் டேன்னு சொல்லுவாங்க. அவங்க கர்த்தரைய ஆண்டவரைய இயேசு கிறிஸ்து கர்த்தர்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க 7 நாள் சனிக்கிழமை தான் இது பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக சொல்லவே மாட்டாங்க. அவங்களும் ஊழியம் செய்கிறாங்க, ஊருங்களில் வராங்க. நான் நிறைய சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவே கடவுள்னு சொல்ல மாட்டாங்க. வசனத்தில் சொல்ல கர்த்தராக இயேசு கிறிஸ்துவு கர்த்தராக இருந்தவர் இயேசு கிறிஸ்துவா தான் வந்திருக்கிறார். அதனால் தெளிவாக வசனத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் அவங்கெல்லாம் அதை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. அப்போது ரட்சிப்பு யார் மூலியமாக? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக தான் வந்திருக்கு. இந்த நாளை காண ஆசையாக இருந்தான் அப்படின்னு கர்த்தருடைய ஜனங்கள்லாம் என் நாளை காண ஆசையாகணும்னு சொல்லப்பட்டதுன்னா சும்மா சொன்னாங்க. அதனால இப்படி பல காரியங்கள் வசனத்தில் சொல்லப்பட்டுக்குது. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்க, யூத குலத்தை ஜனங்க அதை நம்பலை, அது விசுவாசிக்கலை. ஆனால் ஆண்டவர் அப்போ சொல்கிறாரு, அதே அதிகாரத்தில் 18வது வசனம், அவன் குருடனாக இருந்த பார்வையடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வையடைந்தனுடைய தாய் தகப்பன்மாரை அடிப்பித்து அவள் நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்கிறீர்களே, அவன் இவனானால் இப்போது இவன் எப்படி பார்வையடைந்தான் என்று கேட்டார். தாய் தகப்பன்மார் பிரித்துரமாக, இவன் எங்கள் குமாரன் தான் என்று குருடனாய் பிறந்தான் என்று எங்களுக்கு தெரியும். இப்போது இவன் பார்வையை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாக இருக்கான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார். அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினாலே இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதை முன்னுமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அதன் நிமித்தம் இவன் வயதுள்ளவனாக இருக்கிறான், இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பன்மார் சொன்னார்கள். ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கிடுவாங்க. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று அவங்க அறிக்கை பண்ணினால் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கிடுவாங்க. அதனால தான் நிக்கோதேமே ஒரு இஸ்ரவேலில் ஒரு பெரிய மனுஷனாகிறான், ஒரு அதிகாரின்னு வசனத்தில் வருது. ஆனாலும் அவனை ராக்காலத்தில் வந்து ஆண்டவரை ரகசியமாக வந்து பார்க்குறான். அப்படி சில காரியங்கள் இருக்குது. யூதர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்றது, இயேசு கிறிஸ்து ரட்சகராக வந்ததை ஏற்றுக்கொள்ளலை. ரட்சிப்பு ஆண்டவராக இயேசுக்குள்ளே தான் வருது. ஆனால் வசனத்தில் நான் சொல்கிறது, பாவியை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தான்னு வாசிக்கிறோம். இதே அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் அதை 40-41 வாசிக்கும்போது, அவர் கூட இருந்த பரிசேயரும் சிலர் இவைகளை கேட்டபொழுது, நாங்கள் இது 39 படித்தா தான் உங்களுக்கு புரியும். அப்போது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடாகும்படியாகவும் நியாயத்தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அவரோடு கூட இருந்த பரிசேயர் சிலர் இவைகளை கேட்ட பொழுது, நாங்களாம் குருடர்களோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராக இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்கிறபடினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். நிலையாக நிற்குது பாவம். ஏன் அங்கே சொல்கிறாரு 39, அப்போது அவர் இயேசு காணாதவர்கள் காணும்படியாகும். அது யாருக்கு? ஐயா எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் எனக்கு அன்றரை என்ன செய்யறது அடுத்து தெரியல, நான் இப்படி நிர்பந்தமாக நாங்கள் வாழ்ந்துங்கிறோம், உங்களுடைய கண்ணில் எனக்கு தயவு கட்டுன்னு சொல்லிட்டு நம்ம எப்போ கேட்டோமோ அப்போ தான் நம்மளாம் ரட்சிக்கப்பட்டோம். ஐயா நான் பாவி, என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நான் குருடனை போல தடவி தெரிந்து நிற்கிறேன், வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லாத இருக்கிற போது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
நம்ம ரட்சித்தார். திக்கற்றவர்கள், பரதேசிகள், அவரை கூப்பிடுற ஏழைகள், இப்படி விதவைகள், இப்படி ஒன்றும் இல்லாத ஜனங்கள் தான் ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. அதே போல தான் குருடர், சப்பானிகள், பெரும்பாடூர் சரிகள், இப்படி நிறைய வியாதிஸ்தர்களும் ஆண்டவராக இருந்தாங்க. எப்படின்னு சொன்னால் இவர் அண்ட போனால் தான் நம்மளுக்கு சுகம் கிடைக்கும். அப்படி போனதுனால தான் நிறைய பேர் சுகம் கிடைச்சது. அவங்க கடவுளை ரட்சகராக அறிந்தாங்க. அதே போல் இங்கே என்ன சொல்கிறாரு, அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகும், காண்கிறவர்கள் குருடராகும்படியாகும், நியாயத்திற்காக நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். காணாதவர்கள், அதாவது ஒன்றும் தெரியல. அதான் நீங்கள் ஒன்றும் நம்ம நிருபத்தெல்லாம் வாசித்தோம்னா, இப்போ உலகத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்படாத காரணம் என்னன்னு சொன்னால், வசனத்தை தெளிவாக 1ஆம் அதிகாரம் 1 Corinthians 1ஆம் அதிகாரம் நம்ம 6வது கூட அந்த வசனம் வாசிப்போம். ஒன்றாம் அதிகாரம் 25, 26 அப்படி படிச்சுன்னு வந்தால் அது தெரியும். அந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷுடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது. எப்படின்னு சகோதரர், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சன்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்பட்டும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர் தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர் வெட்கப்பட்டும்படி தேவன் உலகத்திலே பலவீனமால் தெரிந்து கொண்டார். உள்ளவர்களை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவர்கள் அற்பமாக எண்ணப்பட்டவர்களும் இல்லாதவர்களும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தப்படியே நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எதிர்க்கபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனாலே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவர்தான் இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம நிற்பதற்கு, ஆண்டு சமூகத்தில் வருவதற்கு அல்லது பேசுவதற்கு இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னு சொன்னால், அது நம்முடைய ஞானத்தினாலேயோ நம்முடைய முன்னோர் செய்த நன்மையினாலே அல்ல. ஆண்டவர் கிருபியாக ஈவாக இந்த உலகத்தில் எவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க. நம்மளோட படித்தவங்க, நல்ல தெளிவான ஆட்கள், அறிவில் தெளிவாக பேசுகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இப்பேற்பட்ட பாக்கியத்துக்கு கிடைக்கல. அற்பமாக எண்ணப்பட்ட நமக்கு, படிப்பில் எந்த தகுதியும் இல்லாத நமக்கு இப்பேற்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைச்சுன்னு சொன்னால், அது உலக தோற்றங்களே நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் சொல்லணும். இன்னொன்று இதிலே பிறப்பான் என்று தொகையேற்றப்படும். ஒரு குறித்த நாளில் நம்ம ஆண்டவர் ரட்சிகளாக ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால், அந்த நாளில் இந்த தேதியில் நீ ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் கணக்கு. எப்போ பிறந்திருக்கலாம், ஆனால் எப்போ நீ ஆண்டுக்குள்ளே வருவன்னு அந்த ஆண்டுடைய கணக்கில் தான் இருக்கும். ஆகினால நமக்கு வசனத்தில் தெளிவாக சொல்லப்படுது. ஆனால் இன்றைக்கி உலகத்தில் நிறைய ஜனங்க இருக்கிறாங்க, நம்ம ஊருங்களில் கூட தான் இருக்கிறாங்க. நம்மளோட தெளிவான ஆள், அவங்களோட பேச முடியாது, அந்த மாதிரிலாம் பேசுவாங்க, அவ்வளோ தெளிவாக பேசுவாங்க. ஆனால் கட்டுரை கண்ணில் அவங்களுக்கு தயவு கிடைக்கும். ஆனால் உனக்கும் எனக்கு கட்டுரை கண்ணில் தயவு கிடைச்சுன்னு சொன்னால், அவர் எப்படி பிறவி கூட்டனாக இருந்தால் அவனுக்கு எப்படி தயவு கிடைச்சதோ, அதே போல் தான் நமக்கும் ஆண்டோட கண்ணில் தயவு கிடைச்சி. அதை தான் இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஆண்டு சமூகத்தில் வர முடியாது. ஏன்னா பிரபஞ்ச லோகாதிபதி மனக்கண்ணை கூடாக்கி வச்சுக்கிறான். யாரை? உலகத்தில் படித்த ஜனங்க கூட நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சத்தியம் தெரியல. காரணம், நீங்கள் சூசைட் சொல்கிறீங்களே, எல்லோரும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறாங்களா? ஏற்றுக்கொள்ள. காரணம் என்னன்னு சொன்னால், பிரபஞ்ச லோகாதிபதி மனக்கண்ணை கூடாக்கி வச்சுக்கலாம். வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு தெரியும். ஆனாலும் அந்த வசனத்தை ஞாபகம் 1 Corinthians 2 Corinthians நினைக்கிறேன், 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 3 படிக்கிறேன். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைபொருளாக இருக்கும். 2 Corinthians 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாக இருக்கும். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷன் ஒளி அவிசுவாசியாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவருடைய மனதை கூடாக்கணும். மனசை கூடாக்கி வச்சிருக்கிறான். அந்த சத்தியம் உங்களுக்கு வெளிப்படுத்தலை. ஆனால் நீங்கள் உலக தோற்றத்துக்கு முன்னே ஆண்டோர் கணக்கில் நீங்களும் நானும் இருப்போன்னு சொன்னால்,
கட்டாயம் இந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் நீங்கள் ஆண்டவரை அறிவீங்க. ஏன்னா வசனத்தில் அப்படி இருக்குது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை. அவர் எல்லாத்தையும் ஆட்சி சரி பண்ண முடியும். யாராலும் ஆண்டவரால். நம்ம என்ன உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் ரொம்ப விசேஷமான ஆட்களா? இல்லை நம்ம மட்டும் ஆண்டவரை அறிவதற்கு? அப்படி கிடையாது. அவர் கண்ணில் தயவு கட்சிது. அப்படி தான் வசனத்தில் அப்படி தான் இருக்குது. கிருபையினால் விசுவாசம் கொண்டு ரட்சிக்கப்பட்டு உங்களால் உண்டாக தேவனுடைய ஈவாக எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னால் அது தேவனுடைய கண்ணில் தயவு கட்சிருக்கு. ஆகினால அந்த பிறவி கூட அவன் ஆண்டவரை பற்றி தெளிவாக சொல்கிறான். அப்போது ஒரு வசனம் அவன் சொல்கிறான், அதை சொல்கிறான். அவன் சொல்கிறான் 27வது வசனத்தில், அந்த 9:27, அவன் பிறகு திரும்ப முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கெல்லாமற் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீசராக உங்களுக்கு மனது உண்டா என்றான். அதை அவன் சுவிசேஷமாக சொல்கிறாங்க. அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனது உண்டா? எப்படி இந்த மாதிரி பேசுகிறான்? பரிசெயம் சதிசெயெல்லாம் ரொம்ப மோசமான ஆட்கள். அவங்க ஆண்டவரையே கொலை செய்யணுன்னு தான் நம்ம எத்தனை பண்ணிக்கிறாங்க. ஆனால் அப்பேற்பட்ட ஆளுக்கு மத்தியில் இந்த குருடன் கர்த்தரை அறிந்த பிற்பாடு தைரியமாய் பேசும்படி கர்த்தருக்கண்ணில் அவங்க அறிவிச்சு. இன்றைக்கி உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய அவங்க பேசுன மாதிரி தான் யாரும் பேசலை. நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் படிச்சோம்னா, யார் பேதுரு கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே நின்று பேசும்போது உலகமே கலக்கமாச்சு. இவங்களுக்கு இந்த ஞானம் எங்கேருந்து வந்தது சொல்கிறாங்க. அப்போ இவங்க இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள் அல்லவா? ஆகினால கர்த்தருடைய பிள்ளை நமக்கு சாதாரண நிலைமையில் இருக்கலாம், படிப்பில் தெளிவில்லாத இருக்கலாம், உலகத்தில் உயர்வான உதயத்தில் இல்லாத இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஊதியிலிருந்து எடுத்து நம்மளை பயன்படுத்த முடியும். அப்படி தான் வசனங்க. இப்படி கர்த்தருடைய காரியங்கள்லாம் தெளிவாக இருக்குது. கர்த்தருடைய வேதம் குறைபற்றதும் ஆத்மா உயிர்ப்பதுன்னு சொன்னால், ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவரை அறிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், அவங்க பிரயாசப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை படிக்கணும், கர்த்தருக்காக நிற்கணும்னு அவங்க முன்னேறி வந்தான்னு சொன்னால், அவங்க எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துவார். யாராக இருந்தாலும் ஆண்டவருக்கு அது பாகுபாடே கிடையாது. உயர்ந்தவன், படித்தவன், ஏழை, பணக்காரன், இப்படியெல்லாம் ஆண்டவத்தில் கிடையாது. யார் கர்த்தருக்காக நிற்கணும்னு சொல்கிறாங்க, முயற்சி பண்ணுறாங்களோ அவங்கள எடுத்து பயன்படுத்துவாங்க. அதே போல தான் நம்மையும் ஆண்டவர் இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆகினால இந்த உலகத்தில் சிறப்பான சுதந்திரம் வேறு எதுலேயுமே கிடையாது. ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த மாதிரி சிறப்பான சுதந்திரம் வேறு எதுலேயுமே கிடையாது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம ஆண்டவர் கொடுத்த அந்த சுதந்திரத்தை அதை மதித்து கர்த்தருக்கு பிரியமாக நடத்தும் போது ஆண்டவர்களை மகிழ்ச்சி அடைவார். அப்புறம் 36வது வசனத்தில் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, 36 அதில் 9:36 டைம் ஆகிடுச்சு மிச்சம். பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? என் பிதாவின் கிரிகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. கிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் அவர் மூலிமா இப்பேற்பட்ட பாக்கியங்கள்லாம் கிடைச்சிருக்குது. அதனால் அவர் மரித்து போனவங்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. பெரும்பாடு உள்ள ஸ்திரியை சுகப்படுத்தியிருக்கிறார். வசத்தை தொட்ட பிறப்பட பெரும்பாடு உள்ள ஸ்திரி சுகப்பட்டாங்க. இப்படி நிறைய காரியம் நடந்திருக்குது. அது ஏன் இப்படி ஆண்டவரால் அந்த கிரியெல்லாம் செய்ய முடியுது? அவர் ஆண்டவர். அவர் மட்டுமா? அவருடைய சீசர்கள் அவருடைய வசனத்தை தொட்டால் கூட, யார் பேதர்லாம் போனாவே அவங்க மூலிமா பெரிய வியாதி உள்ளவங்களாம் சுகப்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட காரியங்கள்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக அது நடந்திருக்கிறது. ஆகினால நமக்கும் இந்த வாழ்க்கையில் இப்பேற்பட்ட ஒரு காரியம் நடந்திருக்குன்னு சொன்னால் அது ஆண்டவரால் அது நடந்து. கடைசியாக ஒரு வசனம் வாசி நான் முடிச்சிடுறேன், டைம் ஆகிடுச்சு. சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7
7, 8, 9 படித்து நான் முடிச்சிடறேன். 19, 7, 8, 9. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மா உயிர்ப்புகிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேதை ஞானியாக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்புகிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்கள் தெளிவாக்குறதுமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஆண்டவர் தான் ஒரு தேவனுடைய மனுஷன் கொடுக்கிறார். சாதாரண ஒரு மனுஷன் இது எழுதினார தாவீது ராஜா. சாதாரண ஒரு மனுஷன், ஆடுகளின் பின்னாக ஆடு மேய்த்திருந்த ஒரு மனுஷன், வீட்டில் கடைசி பையன், இந்த அளவுக்கு வந்திருக்கிறான்னு சொன்னான். 40 வருஷம் இஸ்ரவேலை ஆண்டார்னு சொன்னான். சாதாரண காரியமாக அது ஆண்டவரால் நடந்தது. அதாவது இருதயத்தை பார்க்குறாரு ஆண்டவர், இருதயத்தை தான் பார்க்குறாரு. வசனத்தில் நீங்கள் யாக்கோபு நிருபத்தில் படிச்சின்னு சொன்னால் பரிசுத்தாவினர் வைராகம் வாஞ்சியாக இருக்கிறான்னு எழுதப்பட்டிருக்கு. அதனால யாருக்கு அந்த வைராகம் வாஞ்சி இருக்கிறதோ அவங்களை யாராக இருந்தாலும் ஆண்டு எடுத்து பயன்படுத்துவாங்க. அதனால உங்களையும் பயன்படுத்த முடியும், என்னையும் பயன்படுத்த முடியும், எல்லாரையும் பயன்படுத்தணும். ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவர் உண்மையாக இருக்கும்போது அந்த வசனம் சொல்லிட்டு பாருங்க, 7வது வசனம், கர்த்தருடைய வேதம் குறைபற்றதும் ஆத்மா உயிர்ப்புகிறதுமாக இருக்கிறது. கர்த்தர் சாட்சி சத்தியம் பேதை ஞானியாக்கிறதுமாக இருக்குது. ஒன்றும் இல்லாத ஆளை மேன்மையான ஒரு இடத்துல வைப்பார். அதனால் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையில் பெற்ற ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அவன் கண் தெரியாதவன் தான், ஆனால் கர்த்தரை அறிந்தான். ஆண்டவர் அவனுக்கு சொங்க கொடுத்தார். ஆனால் சொங்க கொடுத்த பிற்பாடு தைரியமாக பரிசெய்கிற இடத்துல இஸ்ரவேல் ஜனமத்தில் தைரியமாக பேசுகிறான். இந்த அறிவு ஞானம் தைரியம் எங்கேன்னு வந்து அது ஆண்டவரால் கிடைக்கும். ஆனால் அதே போல் தான் சீசர்களும் பேசினாங்க. அதனால் நமக்கு இப்பேற்பட்ட காரியங்கள்லாம் கிடைக்குன்னு சொன்னான். ஐயா எனக்கு உதவி செய்யும், அதை என் குடும்பத்துக்கு என் மூலிமா என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரணும்னு நீங்கள் சொல்லும்போது தான் ஆண்டவர் செய்வார். முதல்ல நீங்கள் ஆண்டவரை அறியணும். வாலிமான பிள்ளைகள் நிறைய சபையில் இருக்காங்க, விசுவாசி பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க. நீங்கள் ஆண்டவர் ரட்சிகளாக ஏற்றுக்கொள்ளும் போது அது பெருத்த ஒரு ஆசீர்வாதம். பெற்றோருக்கு மகிழ்ச்சி, அது உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் தான் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். அறிவிப்பு சகோதரர் அவர்கள் காஞ்சிபுரத்தில் செய்திருக்கிறார்கள். அவருக்காக ஜெபிக்கலாம். அவர்களுடைய சகோதரி ஜெயந்தி அவர்களுக்கும் கண் ஆபரேஷன் செய்யப்பட்டிருக்குது. அவருக்காக ஜெபிக்கலாம். அதோடு கூட எஸ்ரா குழந்தைக்காகவும் நாம் ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். இரக்கம் நீதியும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, உம்முடைய பரிசுத்த குமாரனும் எங்கள் அருமை இரட்சகரமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எங்கள் நாமத்துக்காக கர்த்தாவே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஆமாண்டே, பிறவை குருடனை குறித்து கர்த்தாவே நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். எங்களுடைய நினைவுக்கு கொண்டு வந்தீர். உங்களுடைய தாசன் மூலமாக கொண்டு வந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக கர்த்தாவே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். அதில் அநேக காரியங்கள் கர்த்தாவே அதில் புகுத்தப்பட்டிருக்கிறது. அதனை ஒரு சில காரியங்கள் அன்றைய நினைவுக்கு நீர் கொண்டு வந்து அன்றைய நாங்களும் அதனை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டின மாபெரும் கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் கூட கர்த்தாவே எங்கள் அருமையான சகோதரி ஜெயந்தி அவர்களுக்கு கண் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்படுகிறோம். கர்த்தாவே நீர் உடனிருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தாவே நான் ஜெபிக்கிறோம். அந்தபடியே சகோதரன் ரெயின்போ அவர்கள் காஞ்சிபுரம் சபைக்கு சென்றிருந்தார். குழந்தை எஸ்ராவுடைய கருத்தில் ஒப்பிக்கிறோம். பிள்ளைக்கு சரீரம் தந்தாரும் அன்று அவர் நல்ல முறையில் உங்களுக்கு பிரியமாக இருக்கத்தக்கதாக கர்த்தாவே கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவருக்கு நான் ஜெபிப்போம். ஆசிரியரையும் பாதுகாத்துக் கொள்ளும். வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற கிருபை தருகிறார்கள். எல்லாவற்றிலும் எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென்.